நேர்களே, இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் உங்களை பின்னாடி இருந்து தாக்குனாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து நீங்க எப்படி தற்காத்துக்கணும் அப்படின்றதான் இன்னைக்கு தற்காப்பு கலையில நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்க உடம்ப ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு நீங்க ஸ்டிஃபா இந்த மாதிரி நிக்கிறீங்க. மாஸ்டர் காலம் மிதிக்காதீங்க மாஸ்டர். சரி, இந்த மாதிரி நிக்கிறப்போ எதிரியானவன் எந்த டைரக்ஷன்ல வேணா வரலாம். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா யோ காலம் மிதிக்காதயா. சாரா இதுக்கடா கத்திட்டு இருக்க. அப்படித்தான் இருக்கும் கிளாஸ். நான் முன்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஒரு மாதிரி நின்னுட்டு இருக்க. ஓ மரியாதை அவ்வளவுதான். நேத்தியும் இப்படிதான் கூப்பிட்டு வச்சு காலம் மிதிச்சிட்டு மாஸ்டரே திட்டுவே நீ அதுக்கு. ஆமாயா நேத்து என்ன பண்ண படுக்க போட்டு சங்கலம் மிதிக்கல. அதெல்லாம் கிளாஸ்ல அப்படிதான் இருக்கும். என்னையா அப்படிதான் இருக்கும். சாரி இனிமேல் பண்ண மாட்டேன். இனிமேல் பண்ண எதுக்கு அடிக்கிற? மாஸ்டர் காப்பாத்துங்க சார். யோ என்னையா அது? தற்காப்பு கலை வல்லுநர்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? அந்த தற்காப்பு கலை வல்லுநரே நான் தான் சார்.